அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் 11/11/2024 முதல் 5/12/2024 வரை எப்படி அமைய போகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொள்கிறாருங்க. அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் செயல்படுகிறாருங்க. எனவே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை நிச்சயமாக விலக்கிவிட போகிறார். ஏனென்றால் சுக்கிரனின் நட்பு கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். 5இல் கேதுவும் ஜென்மத்தில் குருவும் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் மிக சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது மிக வலுவாக செவ்வாயும் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவேதான் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை முதன்மையாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான நிச்சயமான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாற்றத்தை சந்திப்பது மிக பெரிய அளவிலான தர்ம சங்கடமான நிகழ்வுகள் கூட மறைந்து உங்களுடைய வாழ்வில் இனிமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. உங்களுக்கு எதிராக பலர் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்து உங்களுடைய பொருளாதார நிறையை வீழ்த்த வேண்டும், உங்களுடைய உறவுகள் சார்ந்த சூழ்நிலைகளை பிரிக்க வேண்டும் என பல்வேறு வகையான திட்டங்களை தீட்டும் போது நிச்சயமாக அவர்கள் வெற்றி காண்பதை போல் இருந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைய போகிறது. ஏனென்றால் ராகு வலுவாக லாபத்தில் இருக்கிறாருங்க. எதிர்மறையான அனைத்தையும் உங்களிடம் இருந்து விலக்க போகிறார். கர்மத்தில் வலுவாக சனி வீற்றிருக்கிறார். அதைவிட ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவேதான் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய மனதில் பொதுவாக அனைவரும் நல்ல நேரமாக தான் இருக்கிறது, நல்ல வாய்ப்புகள் தான் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய வாழ்வில் நல்ல நேரம் என்பதே இல்லை, மேலும் மேலும் கஷ்டம் அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது என்று உணரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களிலிருந்து வெளிவருவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், பணிச்சுமை, மனச்சுமை என அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக குரு ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாக குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் விரய செலவுகளை மேற்கொண்டாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறுங்க. கைப்பணம் எங்கு போயிற்று என்று தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் அவற்றை மீண்டும் பல மடங்கு லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை கிரகநிலைகள் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக கையாள முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த மிக பெரிய அளவிலான கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுமூகமான நிலையை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் குருவும் வக்ரம், சுக்கிரனும் அஷ்டமம். எனவே மிக நல்ல மாறுதலை கணவன் மனைவி உறவுக்கிடையே சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. திருமண முயற்சிகள் எந்த விதமான தடையும் இன்றி இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான யோகம் உண்டுங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அல்லது காதல் திருமணமும் செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. அனைவரிடமும் மென்மையாக பேசக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நண்பர்கள் வட்டாரம் விரிவடைவதோடு மட்டுமல்லாது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மனநிறைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத இடங்களில் இருந்து அவ்வப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன ரீதியான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சிரமமான சூழ்நிலைகள்ல நிச்சயமாக மாற்றத்தை பெற்றுத்தரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
உத்தியோக ரீதியாக கர்மாதிபதியாக சனி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக பணிச்சுமை குறையும். ஓய்வில்லாமல் உழைத்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோக ரீதியான விஷயங்களில் மிகவும் சிறப்பாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய நிறுவனத்தில் நல்ல வேலை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். தற்போதுதான் வேலை பறிபோயிற்று என்று இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கவலை கொள்ள வேண்டாம். அதைவிட சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் என எதுவாக இருந்தாலும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்துமே விலகி மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறையில் ஏற்பட்டு வந்த மனதிற்கு டென்ஷன்களை அளித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அவற்றின் தன்மையையும் அவற்றின் விளைவுகளையும் முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான யோகமும் உண்டு. எனவே சிறப்பாக கையாளுங்கள். நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் நிச்சயமாக எதிர்பாராத வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கடைசி நேரத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே வேளையில் ஆடம்பரமான செலவுகளை குறைக்க முடியாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே தேவையற்ற வீண் விரைய ஆடம்பர செலவுகளை அதிக கவனத்துடன் நிச்சயமாக கையாள வேண்டும். அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு வகையில் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் இரண்டு கிரகநிலைகளும் மாறுபட்ட பலன்களை கொடுப்பதால் பெண்மணிகள் இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் சந்தித்து வரக்கூடிய குடும்ப உறவுகளிடம் சந்தித்துக்கக்கூடிய மன வருத்தம் நிச்சயமாக விலகும். அலுவலக சூழல் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி மகிழ்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் சூழ்ச்சிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தையும் நிச்சயம் சிவன் விலக்கி விடுகிறாருங்க. நல்ல மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.